இங்க சுந்தரம் என்றோட ஒய்ஃபுக்கு இப்போ ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறக்குது. இப்போ அந்த 2 குழந்தைகளும் அவங்க அப்பா ரொம்ப பாசமா வளர்க்கறாரு. இப்போ அந்த குழந்தைங்க வளர பார்த்தா அந்த பெண் குழந்தை மட்டும் ரொம்ப ஹைட்டா வளர்ந்துடுறா. ஆனா அந்த பையன் மட்டும் வளராம குள்ளமாவே இருக்கான். இப்போ இதனால அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பையனை இப்ப செக் பண்றாரு. அந்த டாக்டரும் உங்க பையன் 3 அடிக்கு மேல வளர மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிடுறாரு. இப்போ அதெல்லாம் அவங்க அப்பா இப்ப பெருசா எடுத்துக்காம மதின்ற அக்கா கிட்ட தம்பி நல்லா பார்த்து சொல்லிட்டு இப்ப சொல்லிடுறாரு. இப்ப ஸ்கூல்ல இப்ப மாறன் இப்ப குள்ளமா இருக்கிறதால எல்லா பசங்களும் அவனை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பாக்குற மதியமே யாராச்சும் தம்பி இப்படி கிண்டல் பண்ணினா மூக்கு மேலே குத்துன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்ப அக்கா சொன்னதுல இருந்து ஸ்கூல்ல அவனை யாராவது குள்ளன்னு சொன்னா அவனே இப்ப எல்லாரும் அடிச்சிடறான். இப்ப ஸ்கூல்ல மதி பத்தினா கொஞ்சம் சுமாரா தான் படிப்பான். ஆனா தம்பி மாறன் பத்தினா இப்ப கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வருவான். இப்ப என்னதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவன் கிளாஸ் டீச்சர் பத்தினா கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுன்னு சொல்லிட்டு அவனையும் இப்ப கிண்டல் பண்றாங்க. இப்போ பதிலுக்கு கிளாஸ் டீச்சர் கிட்ட மத்தவங்களோட உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணு சொல்லிட்டு அவனுமே இப்ப ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப இவங்க 2 பேருமே ஸ்கூல் முடிச்சுட்டு இப்ப வேற காலேஜ் இப்ப ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ மாறன் கிட்ட ஒரு பொண்ணு இப்ப ஃப்ரெண்ட்லியா இப்ப பழக ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு இப்ப மாறன் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்போ மதிக்கு இப்ப ஒரு போன் இப்ப தேவைன்றதுனால அவங்க அப்பா இப்ப ஒரு புதுசா ஒரு போன் வாங்கி தராரு. இப்போ அதுல இருந்து இப்ப மதியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவும் இப்ப மாற ஆரம்பிக்குது. இப்போ அப்பதான் ஊரோட எம்எல்ஏ இப்ப மர்மமான முறையில இப்ப வெட்டி கொண்டுட்டாங்கன்னு இப்ப தெரிய வருது. இப்போ எந்த ஒரு குழுவும் இப்ப கிடைக்காம போனதுனால இப்ப போலீஸ் எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாறனோட அப்பாவுக்கு அந்த ஊர் எம்எல்ஏ இப்ப தெரிஞ்சுன்றதுனால இப்ப மாறன் அந்த கேஸ் இப்ப தனியா இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அங்க ஏற இன்ஸ்பெக்டர் எடுத்து போயிட்டு சார் இந்த மாதிரி விஷயத்துல நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு அவனுமே இப்ப சொல்றான். இப்போ எம்எல்ஏ கொலை பண்ணும்போது அந்த டைம் மட்டும் இப்ப கரண்ட் ஆஃப் ஆயிருக்கும். இப்ப அதனால அந்த ஏரியா லைன்மேன் மட்டும் இப்ப கண்டுபிடிச்சா யாரு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஈஸியா இப்ப கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இப்ப சொல்றான். இப்ப அந்த குழு வச்சு இப்ப கொலைகாரன் இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப இதெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாறன் தான் சொல்லிட்டு இப்ப நியூஸ்ல எல்லாம் வருது. இப்ப வேணுமே அந்த சந்தோஷத்தோட இப்ப வீட்டுக்கு போறான். அப்ப பார்த்தா இப்ப வீட்டுக்கு வெளியே எல்லாரும் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ மதியம் இப்போ லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு அவ படிச்ச காலேஜ் ப்ரொஃபசர் இப்ப கூட்டிட்டு இப்ப ஓடி போயிடான்னு இப்ப தெரிய வருது. இப்ப இதனால மன உடைச்சல் இருந்தாங்க அப்பா அம்மாவா நீ நைட்டு இப்ப தூக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இதை பார்த்த மாறணும் அவங்க 2 பேரும் இப்ப காப்பாத்த முயற்சி பண்றான். அப்ப அவன் குள்ளமா இருக்கனால அவங்க 2 பேரும் இப்ப காப்பாத்த முடியாம இப்ப கண்ணு எதிரில அவங்க 2 பேரும் இப்ப இறந்து போயிடுறாங்க.